Hi மக்களே, this is Nilofer. So NILO'S HALO இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஸ்மோக் பார்பிக்யூ நாங்க எல்லாரும் கிளம்பி போய்க்கிட்டு இருக்கோம். ஆஃபர் போட்டாங்கன்ற ஒரு ரீசனுக்காக அண்ட் ஆல்சோ வழக்கம் போல நான் லேட்டா கிளம்பிட்டு எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ கூட உருப்படி எடுக்க முடியாத காரணத்தினால கார்ல உட்காந்து இப்படி ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அடக்கொடக்கமா இந்த ஒரு காஸ்டியூம்ல நான் வந்து வேற போயிட்டு இருக்கேன். இப்பதான் நம்ம கிளம்பி இருக்கோம். டைம் வந்து இப்போ 6:11 ஆகுது. ஒரு 7 o'clock போல அங்க ஆரம்பிக்குது. இந்த டிராபிக்குள்ள எங்க டாடி எப்படி ஓட்ட போறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் பேசுறதுக்கு மேல அவங்க கொஞ்சம் கொலகான்ல இருப்பாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எப்படி போகுது என்ன போகுது அவ்வளவுதான் செட் ஆஃப் ஆட் மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி. கிண்டி கிட்ட வந்துட்டோம். மணி 7:03 ஆயிடுச்சு. ஸோ 3 நிமிஷம் ஆல்ரெடி நாங்கள் லேட்டு. அண்ட் இந்த டிராஃபிக்லயும் வந்து டென்ஷன் ஆகாம கூலா போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னுடைய குடும்பம் கொலை காண்டில் ஹீஸ் டிரைவிங். அதுக்கு காரணம் நான் தான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸ்மோக் பார்பிக்யூ நாங்க வந்துட்டோம். அண்ட் இங்க வந்து என்னோட தம்பி வெயிட் பண்றேன். ஏன்டி இவ்வளவு லேட் அப்படின்னு கேக்குறதுக்காக. ஹாய். ஐயோ நானாரி கூப்பிடுறேன். அங்க போறேன் சார். ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஆந்தி வே. இந்த பக்கம் லிஃப்ட்ங்கறாங்க. பட் ஸ்டில் ஓ மை காட், இந்த ஸ்டேர்கேஸ் வந்து ஸ்மோக்கிங் ஹாட். புக் பண்ண நம்ம லேட்டாக போகிறோமே, இவங்களாம் எப்படி உள்ளே போக வராங்கன்னு நினச்சிட்டு வந்தா இங்கே எல்லாரும் எனக்கு முன்னாடியே உள்ளே உட்காந்துட்டு இதை கூட அதை கூடன்னு நல்லா ஃபுல் கட்டு கட்டுறாங்க. இதை பார்க்கும்போது எப்படி திறமை இருக்குது. நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் பரோட்டா எடுத்துட்டு வாயா. தாயா சால்னா வச்சுட்டு போ. இவங்க எல்லா குச்சியும் கலெக்ட் பண்ணிட்டு புது குச்சி எங்களுக்கு வைக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி அந்த பக்கம் வெறும் குச்சியா தான் இருக்கு. பாவம் பண்ணிட்டீங்கப்பா, பாவம் பண்ணிட்டீங்க. ஆமாப்பா. இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அங்க ஒரு குடும்பம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. சரி, ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன வச்சுருக்காங்க அப்படி சொல்லி ஓப்பன் பண்ணால் ஐயோ வெஜ்ஜா அப்படின்னு இருந்தது. அண்ட் ஆல்சோ அடுத்து பார்த்தா அதுவும் வெஜ் தான். ஓகே, நம்ம வெஜ்ஜு கவுண்டர் தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்தா அதில் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வெஜ் மஞ்சூரியன் வச்சுருந்தாங்க. அண்ட் நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வெஜ்ஜில் சூப்பராக இருந்தது. சரி, நான்வெஜ் என்னன்னு பார்த்தா ஆஹா பிரியாணி அப்படின்னு இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் இருந்தது. அப்படியே எட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கிரேவி வச்சுருந்தாங்க. ஓகே சூப்பர் அப்படின்னு. அப்போ சிக்கன் கிரேவி நம்ம ஐட்டம் எல்லாம் இப்போ தான் வந்தது. அப்புறம் சூப் இதுதான் நம்ம முதல்ல குடிச்சிருக்கணும். அதை நான் கடைசியாக காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தா லைவ் கவுண்டர்ஸ் தான். ஸோ மாக்டெயில், சாட்டு, தோசை, பாஸ்தா, அதுக்கப்புறம் பாப்கார்ன், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு பாஸ்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் காட்ட போகிறேன். பார்க்கலாம் வாங்க. ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்துட்டு ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு நாங்கள் 4 பேர். எங்களுக்கு இது தவிர வேற வேலை இல்லை. நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒன்று பீஸா இருக்கான்னு சொல்லிட்டு எங்கேயோ ஓடுறோம். இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? அங்க பீஸா திங்க வந்து நண்பர்களே என்னாச்சுன்னா நண்பர்களே பாருங்க சித்த பையலுங்க பீஸா உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க? இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். முத்து பார்த்தா ஒரு தட்டை சைஸ் இருக்கு. அத 4 பீஸா வர கட் பண்ணி என்ன ஒரு புத்திசாலித்தனம். செஞ்சுட்டு பேன்ல போட்டுட்டு பேன்ல சிக்கன் மட்டன் மீல்ஸ். Thank you so much. ஒரு தட்டனாலும் சும்மா சூப்பரா பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்களா கொடுங்க, ஆர்டர் பண்ணது நானு, இங்கிறது இது. என்ன பண்றீங்க? தைரியமா சொல்லு, நான் இருக்கேன்ல. கேப்சிகம் வேணுமா?
எல்லாமே சொல்லு, திங்க போகிறது நாங்கள் இல்லை. ப்ராக்கலிலாம் சொல்கிறான். சமூகம் பெரிய இடமோ தூக்கி போட்டு போடுங்க. அந்த சிஸ்லிங் சவுண்டே செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஒயிட் சாஸ் போட்டு சீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ் எல்லாம் நிறையா போட்டாங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் கையில் கிடைக்கிறதெல்லாம் நானும் இந்த மாதிரி கொட்டி சமைச்சு சாப்பிடுவேன். அண்ட் ஃபைனல் அவுட்கம் பார்க்கும்போது ஆஹா இவ்வளோ சீஸியாக அப்படின்னு இருந்தது. அவ்வளோ இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் சீஸ் ஸ்ட்ரிங்ஸ் பார்க்கும்போது ஹாப்பி மனசு. நாங்கள் மட்டன் கீமா தோசை வாங்க வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல. That's my mom for you, அப்பா. என்னால முடியல. இவ ஒருத்தி பீஸா அஸ்வினுக்கு அடுத்து எங்கள் அம்மா சொன்ன தோசை கவுண்டருக்கு வந்துட்டோம். நிறைய மீட் வச்சுருந்தாங்க, சிக்கன், மட்டன், கிராப், அது இதுன்னு. எனக்கு பார்க்கும்போது எப்படா இதெல்லாம் எடுத்தீங்கன்னு. அண்ட் ஆல்சோ இந்த தோசை சுடுறதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கறி தோசை திக்காக சுட்டுருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவர் ஐஸ்கிரீம் செய்கிற அழகை பார்க்க கொடுங்க அதை நானும் செய்கிறேன்னு கேட்க அப்படியே கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் நானும் ஊற்ற என்னோட நெஃப்யூ குதிச்சுக்கிட்டு வந்து அக்கா தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராதா? வாந்தியா? நானெல்லாம் சாக்கரைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்காரன். என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை இருந்தாலும் கஷ்டப்பட்டாது நம்ம பண்ணிடணும்னு சொல்லிட்டு கோடெல்லாம் போட்டு அப்படியே காய விட்டு அப்படியே உருட்டு நான் ட்ரை பண்ணேன். வரலை. சரி கொஞ்சம் அப்படியே செதுக்கி எடுப்போன்னு 2 கையை வச்சு என்னவோ பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ரைக்கு நாட் பேட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அண்ணா திருப்பி வரதுக்குள்ளே 2வது ஆரம்பிச்சிடலான்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே வந்துட்டாரு. சீக்கிரம் எடுமா அப்படின்னாரு. சரி ஐயோ இருங்கண்ணா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா சர்ட்டுன்னு வந்துருச்சு. அடடே சூப்பர், இதுதான் நம்மளோட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டேன். அது வேறு யாரும் கிடையாது, என்னோட அண்ணன் ஒய்ஃப் மச்சி தான். ஐஸ்கிரீம் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து டெசர்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா வாஃபில் இருந்தது, ஜிலேபி இருந்தது, டோனட் இருந்தது, அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன், ரப்டி. வாவ், என்னோட க்யூட் நெஃப்யூ வேற வந்துட்டு அழகாக சாப்பிட்றான். அது டோனட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த பக்கம் நம்ம எட்டி பார்த்தோம் அப்படின்னா குட்டி 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 கேக் ஐட்டம்ஸ், மூஸ், அதுக்கப்புறம் ரசகுல்லா. இந்த மூஸ் வந்து அழகாக இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இவனுங்களுக்கு இதுதான் வேலை. இவனுங்களோட பெரிய ரோதனை எனக்கு. எனக்கு பர்சனலாக வாஃபிள் வந்துட்டு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் பிடிக்கும். இது கொஞ்சம் சாஃப்டாக கேக்கி டைப்பாக இருந்தது. கலடா என்ன அழகா கலையா ஊத்துற வர்ணி. இது எனக்கு என்னன்னு சாப்பிட்டுட்டு இருக்கு. நமக்கு சோறு தான் முக்கியம். அவ்வளோதான். ஒரு பானிபூரிக்கு தகி பூரிக்குமே வித்தியாசம் தெரியல. நீ எல்லாம் என்ன பெரிய ஃபுட்டி அப்படின்னு சொல்லி என்னோட கசின்ஸ் எல்லாரும் எனக்கு காரி துப்பி கேவலப்படுத்திட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம நான் என்ன பண்ணேன்னா பேருதான் மேஜிக் கேம்ப், ஆனா அதுல ஒண்ணுமே தெரியாது. குடும்பமா வந்து நாங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுட்டு ஜோன் பிரித்து சாப்பிட்டது போதும், நம்ம கேமை ஃபன் பண்ணி ஆடலாம்னு சொல்லிட்டு அடுத்து வியர் கேம் விளையாடுறதுக்காக நாங்கள் வந்தோம். அண்ட் இங்கே வந்து என்னோட சிஸ்டரை வந்து நல்லா காமெடி பண்ணி வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஏன்னா இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால. அப்புறம் வந்துட்டு இது தட்டி விடன்ற மாதிரி ஒரே ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தது. நம்ம இங்கே சுற்றி நிற்கிறதுல பாதி வந்து என்னோட ஃபேமிலி தான். அந்த கசின்ஸ் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இவளை எப்படி வந்து ஃபன் பண்ணி வச்சு கீழே விழலான்னு அப்போ கையை பிடிச்சி இழுத்து விட்டானா டொபக்கடியும் கீழே விழுட்டா. என்னடி இது அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து என் கசின் போனால் செவ்வாழை தாவிடா தாவு அப்படின்னா அதுக்குள்ளே நான் கீழே உள்ள வச்சிட்டீங்க எங்கடா அகல பாதாளத்து போயிட்டேன்னு சொல்லி அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து நான் ஒரு காமெடி பீஸ் ஆல்ரெடி நான் இங்கே போயிருக்கேன். சரி கீழே என்ன இருக்குது டச் பண்ணி பார்க்கலான்னா என்னை வந்து எல்லாரும் முன்னாடி மானபங்கப்படுத்திட்டாங்க. அடப்பாவீங்களா ஒரு விஷயத்த உருப்படியாக பண்ண விட்றீங்கன்னு சொல்லி நானும் போயிட்டேன். ஒன்றுமே பண்ண தேவையில்லை, திரும்பவே விழுந்துருக்கீங்க. என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருக்குமே விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம். அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணும்போதே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து பெரியவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போங்க. அண்ட் இதில் இருக்கிற ஃபன்னே அதுதான். பிகாஸ் அவங்க they won't let go. ಕ್ಯಾರೆ ಸೆಟ್ಟಿಂಗ வேங்கியமாவா ஒத்தையில நிக்க தில்லிருந்தா மொத்தமா வாங்கல
புது டெக்னாலஜி, புது கேம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ண வைங்க. கிட்ஸுக்குன்னு ஃபன் ஜோனும் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதில் நம்மளும் லைட்டாக அப்பப்போ விளையாண்டுக்கலாம். பட் இட்ஸ் ஸோ ஃபன். நம்ம குட்டி குழந்தைங்களாம் அழகாக விளையாடுறத பார்க்கும்போதே. எந்த பர்ஃபெக்ட் பிளேஸ் போனாலும் நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் ஃபேக் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது தான். இன்றைக்கி பிறந்தநாள் இல்லை இன்றைக்கி பிறந்தநாள் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நடக்கும். ஒன்று வரப்போகிற பர்த்டேக்கு வெட்டுவோம், இல்லைனா முடிஞ்ச பர்த்டேக்கு வெட்டுவோம். ஏதோ ஒன்று கேக் வெட்டி சாப்பிட்டா போதுண்டா அப்படின்னு தான் இருக்கும் நமக்கு. அண்ட் இங்கே இருக்கிற என் அண்ணனுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது, கேக்கை வெட்டது கிடையாது. ஸோ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பாட்டு தான் பண்ணோம். சரி, அவனுக்கு பிடிச்ச பாட்டை போடலாம், அப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுவான்னு நினச்சா ஏதோ ஒரு விஜயகாந்த் பாட்டு தான் போட்டாங்க. அண்ட் அவனுக்கு என்ன பாட்டு ஓடுது அப்படின்னே தெரியல. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி ஸ்லைட்டாக அப்படியே முன்ன பின்ன நிறைய ஃபன்லாம் பண்ணிவிட்டு இந்த ஒரு டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சது. ஃபேமிலியோட நான் ஒரு 20 மெம்பர்ஸோட வந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அண்ட் ஒர்த்த ட்ரைன் தான் சொல்லலாம், ஒரு தடவை நீங்கள் வரலாம். அண்ட் விஆர் சொல்லணும், கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். நம்ம வெளியிலலாம் நம்ம 150-100 சொல்லிலாம் நம்ம போயிருக்கோம். கிட்ஸோட ஃபன் ஏரியா அண்ட் வந்து இந்த பர்த்டே ஃபன் அதெல்லாம் ரொம்ப நிறைய சொல்லலாம். அண்ட் திஸ் பிளேஸ் ஹோல்ட் ஸ்பெஷல் மெமரி. அண்ட் தேங்க்யூ ஸ்மோக் ஹப் பாபிக்யூ. நம்ம ஆஃபர்ல வந்தோம், விமன் எல்லாருக்கும் 50% ஆஃபர் அண்ட் கிட்ஸுக்கும் 50% ஆஃபர் ஃப்ரம் 6 to 9 ஏஜ். மென்னுக்கு வந்து டின்னர்னால 25%, மற்றபடி லஞ்ச் அப்படின்னும் போது 50% தான் அவங்க கொடுக்குறாங்க. சாட்டர்டே சண்டேனா 25% ஃபார் மென். மற்றபடி விமன் அண்ட் கிட்டுக்கு எப்பவுமே 50% கொடுக்குறாங்க. மற்றபடி வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபுட் வாஸ் ஓகேன்ற மாதிரி தான். எனக்கு வந்து நான் பர்சனலாக ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிடக்கூடிய ஆளுங்கிறதுனால எனக்கு எல்லாத்தையுமே சால்ட் அண்ட் அந்த பஞ்ச் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஸோ இட்ஸ் லைக் a good place to enjoy உங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து போறதுக்கு. and that's all for the video guys. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிலோஃபர். பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்.